பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வல் ஆகிபத்துல் முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, இந்த ரஜப மாதத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், ரஜப மாதத்திலே நுழைந்து விட்டால் நாம் என்ன துவா கேட்க வேண்டும் என்ற போன்ற விஷயங்கள் சென்ற வருடமே நான் பதிவிட்டிருக்கிறேன். இருப்பினும் புதிதாக கேட்பவர்களுக்கு மிகவும் வசதியாக இருக்கும், அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று வேண்டி மீண்டும் அதே போன்ற ஒரு காணொளி இந்த தருணம் வெளியிடுகிறேன். ஏனென்றால் ரஜப மாதம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகிவிட்டது. இந்த ரஜப மாதம் அல்லாஹ்வுடைய மாதம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். ஷாபான் மாதம் அடுத்து வர இருக்கும் மாதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உரியது. ரமலான் மாதம் நம் சமுதாயத்தினர் அனைவருக்கும் உரியது. எனவே இன்றே நாம் விதை விதைக்க தொடங்கிவிட வேண்டும். இந்த ரஜப் மாதத்தில் அதற்கான துவாவை நாம் கேட்க வேண்டும். எப்படி என்றால், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப ஃபி ஷாபான வ பல்லிகு ரமதான் என்று நாம் ஒவ்வொரு தொழுகையில் மட்டுமல்ல, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த அழகான துவாவை நாம் என்ன செய்ய வேண்டும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த இந்த துவாவின் பொருளை பாருங்கள். அல்லாஹ்வே எங்களுக்கு ரஜப் மாதத்திலும் ஷாபான் மாதத்திலும் பரக்கத்தை செய்வாயாக, மேலும் ரமலான் மாதத்தை நாங்கள் அடைய செய்வாயாக என்று கேட்பதாகும். இத்தகைய அருமையான ஒரு அழகான ஒரு துவாவை நாம் இந்த மாதம் முழுவதும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த 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 ரஜப் மாதத்திலே நாம் நன்மையான காரியங்களை அதிகம் செய்து நாம் நன்மைகளை அடைய வேண்டும். ஷாபான் மாதத்திலே நாம் நிறைய நோன்பு வைக்க வேண்டும். இந்த 2 மாதத்திலும் நாம் இப்படிப்பட்ட ஒழுக்கத்தையும் நன்மைகளும் அளவுக்கு அதிகமாக நமக்கு நாமே செய்து கொண்டு வந்தால், ரமதான் மாதத்திலே நாம் அதற்குரிய பலனை நாம் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் ரமதான் மாதத்திற்கு இப்போதே நாம் தயாராகி விட வேண்டும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் நோன்பு வையுங்கள். அதற்காக உடலை வருத்தி கொள்ள வேண்டாம். உங்களால் முடிந்த அளவு நோன்பு வையுங்கள், துவா கேளுங்கள், இவ்வளவுதான். இந்த விஷயங்களை நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தினர் அனைவரும் சிறிதும் தயங்காமல் இந்த மிகவும் உள்ளன்போடு இந்த துவாவை கேளுங்கள். உள்ளன்போடு ஒவ்வொரு நன்மைகளும் செய்யுங்கள். சண்டை சச்சரவு என்று சமாதானமாக வாழுங்கள். எல்லோரும் நல்ல விதமாக இருக்க வேண்டும் என்ற நல்ல துவாவை மனதில் நீயத்தை வைத்துக்கொண்டு இந்த துவாவை கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் ஷாபான் மாதத்தையும் அடைய வேண்டும். அதே நேரத்தில் ரமலான் மாதத்தையும் நாம் அடைய வேண்டும். ரமலான் மாதத்தை நாம் நோன்பு நோக்கும் பாக்கியத்தையும் நன்மைகள் குர்ஆன் ஓதும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தருவானாக என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாஹர் தவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.